சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக 54வது தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமையகத்திற்கு வந்திருக்கிறார். விழா ஏற்பாடுகள் குறித்த தற்போதைய விவரங்கள். அதிமுகவினுடைய 54வது தொடக்க நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அதிமுக அலுவலகத்தில் வந்திருக்கக்கூடிய அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடன் சேர்ந்து கட்சியை துவக்கிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதன் தொடர்ச்சியாக 54வது ஆண்டு சிறப்பு மலரையும் வெளியிட்டிருக்கிறார். அண்ணா வழி திராவிடம் என்ற அந்த மலரானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆண்டு மலரானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் இனிப்புகளை வழங்கி மிக சந்தோஷத்துடன் இந்த ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் அதிமுகவுக்கு பொறுத்தவரை. அதனால் தேர்தலில் உற்சாகமாக களம் காண வேண்டும் என ஏற்கனவே தனது கட்சி நிர்வாகிகளுக்கு மற்றும் தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்திருப்பது, அவர்களுக்கு மடல் எழுதியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வை மறுத்துக் கொண்டு அடுத்தபடியாக நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். நலத்திட்ட உதவியை வழங்கி முடித்துவிட்டு இன்று சட்டப்பேரவையின் இறுதி நாள் கூட்டம் நடைபெறுவதால் அதில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்திலிருந்து சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார். நன்றி சுபாஷ். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.